ஒரு முறை தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் தெய்வங்களாகி 3 பேருக்கிட்டும் போய் சொல்றாங்க, நீங்க இங்கிருந்தே மக்களுக்கு உலகத்துல அருள் பாலிக்கிறீங்க, நீங்க பூலோகத்துக்கு போங்க, மக்களோடு மக்களா இருந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய அருளை கொடுங்க. சிவபெருமான் சொல்றாரு, நீ நாங்க போகணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நாங்கள் அவங்களுக்கு தகுந்த பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தேவர்கள்லாம் ஒத்துக்கல. இல்லை, நீங்கள் ஒரு தடவை நேராக போய் மக்களுடைய குறையை கேட்டு அவங்களுக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் கிளம்பி வர்றாரு. வரும்போது ஒரு குடிசை ஏழ்மையான ஒரு வயதான ஒரு பெரியவர், ரொம்ப வறுமையில் வாடின்னு அந்த வயதான பெரியவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவர் அமைதியாக இருக்கிறார். சரி, இவர் கேட்கல, நாமளே கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பானை இருக்குது. அந்த பானையை ஆள்காட்டி விரலால் தொட்ட உடனே அது பொற்கூடம் ஆகிடுது. இது போதுமா உங்களுக்கு, இதை விற்றாலே நீங்கள் வாழ்வு நாள் பூரா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அதுக்கு அப்போவும் அந்த பெரியவர் வாயை திறக்கவே இல்லை. அடுத்தது அவரை சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் ஒன்றொன்னா தொட்டு தொட்டு பொண்ணாக மாற்றுகிறார். அப்போ அவர் இருக்கிற இடமே சூழ்நிலையே மாறி போகுது. ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு பெரிய பணக்காரனா ஆயிடுறாரு. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நீ தான், இப்போவாது உனக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெரியவர் அப்பவும் வாயை திறக்கல. இவ்வளோ செல்வங்களை வாரி கொடுத்துருக்குற மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு அந்த பெரியவரை கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பொண்ணாக மாற்றினீங்களே, அந்த ஆள்காட்டி விரலை எனக்கு வெட்டி கொடுங்கள், அதை வைத்து எனக்கு எப்போ வேணுமோ நான் அதை வச்சு எல்லாத்தையும் பொண்ணாக மாற்றிக்கொள்கிறேன் என்று கேட்டார். எவ்வளோ பேராசை பாருங்க. அதுக்கு தான் மனுஷனுக்கு கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவங்க வழிபட்டு இது வேணும்னு கேட்டால் அதை கொடுக்க வேண்டிய நேரம் இருந்தால் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய நேரம் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டோம்னா அவர்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி பூலோகம் வர்றதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னாரோ. கடவுளே கொட்டி 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 கொடுத்தாலும் சில பேருக்கு ஆசை அடங்காது. அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கிடைச்ச வரைக்கும் கடவுள் புண்ணியம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வாழணும்.